ஓம் சாந்தி. இன்றைக்கி பகவானுடன் சந்திப்பு எப்படின்னு பார்க்கலாம். பரம்பிதா பரமாத்மா தன்னுடன் தொடர்பு கொள்ளும் வழியை நமக்கு கூறுகின்றார். இந்த முறையில் மூன்றாவது நபர் தேவையில்லை. இது நேரடி வழி, நேரடி தொடர்பு. நான் ஆத்மா பரமாத்மாவுடன் நேரடி தொடர்பு கொள்வதுதான் இந்த வழியாகும். இதில் நான் ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதோ கையில் மாலை சுற்றுவதோ கிடையாது. ஸ்தூல உருவத்தை முன்வைத்து பார்ப்பதும் இல்லை. நான் செய்ய வேண்டியது எல்லாம் என் புத்தியை மிக அன்புடன் பகவானிடத்தில் ஒருமுகப்படுத்துவதுதான். பகவான் பரமாத்மா ஒரு விதத்தில் இது மிக மிக சுலபமான யோக நெறி. ஸ்தூல அம்சம் இதில் கிடையாது. ஆசனமும் அவசியமில்லை. மூச்சு பயிற்சியும் தேவையில்லை. விரதமும் இல்லை. நான் இவ்வளவுதான் செய்ய வேண்டியது. அதாவது யோகத்தில் அமரும் முன் வசதியாக உட்கார வேண்டும், அல்லது நடக்கலாம், வேலைகளை செய்யலாம். என் மனம் மட்டும் பரம்பிதாவிடம் செல்ல வேண்டும். ராஜயோகம் என்றால் என் மனதை சமப்படுத்தி புத்தி மூலம் பரமாத்மாவை நினைப்பது. முக்கியமான இத்தருணத்தில் பரம தந்தை ஞானத்தின் அடிப்படையான இரு அம்சத்தை விளக்குகின்றார். இவைதான் ராஜயோகத்திற்கு அடிப்படை ஆகும். முதலாவதாக தன்னை அறிவது. நான் யார்? நான் அதிசூட்சுமமான ஒளி புள்ளி. நான் கண்ணிற்கு தெரியக்கூடிய சரீரம் அல்ல. ஆனால் நான் மிக சிறிய நட்சத்திரம், சதா ஒளி வீசும் ஒளி புள்ளி. நான் ஒரு ஆத்மா. இரு புருவங்களுக்கும் மத்தியில் வாசம் செய்கிறேன். இதே நினைவில் நான் அமைதியாக அமர வேண்டும். இதே உணர்வு என்னும் அமைதி பலன் என் உடல் என்ற இயந்திரத்தை ஆட்சி செய்கிறது, வழி நடத்துகிறது, இயக்குகிறது. இதே அனுபவத்தில் நான் மூழ்கி இருக்கும் பொழுது இந்த உடல் நினைவிலிருந்து முழுவதும் விடுபட்டு இருக்கிறேன். இந்த விலகிய நிலை ஆத்ம அபிமானி நிலை. இந்த நிலைக்கு பிறகு இரண்டாவது நிலையான பரமாத்மா ஒருவர் இருப்பதையும் பரமாத்மா யார் என்பதையும் புரிகின்றேன். என் ஆத்மாவின் தந்தை பரமாத்மா, அவரும் ஒரு ஆத்மா. ஆனால் என் போன்று பிறவிகளில் வருவதில்லை. இப்பொழுது என் எண்ணங்கள் பரமாத்மா மீது ஒருமுகமாகின்றன. அவர் சகல ஆத்மாக்களுக்கும் மேலானவர். அவரும் அதிசூட்சுமமான சுடர் ஒளிப்புள்ளி, பிரகாசமான நட்சத்திரம். ஒளிப்புள்ளி என்ற போதிலும் அவர் எல்லையற்றவர், அழிவற்றவர், ஆரம்பமும் முடிவும் அற்றவர். என் யோக பயிற்சியின் நோக்கம் பரம தந்தையுடன் தொடர்பு கொள்வதுதான். பல ஆண்டுகளாக, பல பிறவிகளாக நான் மனிதர்களுடன் தொடர்பு கொண்டு வந்தேன். ஆத்மா உடலுக்குள் இருக்கிறது. மற்ற ஆத்மாவுடன் தொடர்பு கொள்ள மனம், அடுத்த புலன் என்ற சாதனங்கள் இருக்கின்றன. நாம் ஒளி, பார்வை முதலியவைகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் இப்பொழுது பரமாத்மாவுடன் தொடர்பு கொள்ள விரும்புகின்றேன். அவரோ அனாதியானவர், சரீரமற்றவர். அவர் சரீரத்தில் பிறவி எடுத்து சரீரத்தை அணிவதும் இல்லை. எனவே அவருடன் தொடர்பு கொள்ள என் ஸ்தூல புலன் பொறிகள் உதவி செய்ய இயலாதவை. உண்மையில் என் மனதினால் மட்டும் அவருடன் தொடர்பு கொள்ள முடியும். நான் என் மனதை ஸ்தூலமான உடல் மற்றும் உடலின் கவர்ச்சியிலிருந்து விடுவித்த பிறகுதான் அவருடன் தொடர்பு கொள்ள முடியும். நான் ஒரு ஆத்மா என்பதை உணரும் போது என்னுள் ஏராளமான சக்தி இருப்பதை உணர்கிறேன். எண்ணத்தின் சக்தி என்னுள் இருக்கிறது. என் மனதிற்கும் கட்டளை பிறப்பிக்க முடியும். மனதில் வரும் எண்ணத்தை திருப்ப முடியும். என் எண்ணங்களை பரமாத்மா பக்கம் செலுத்த முடியும். என் மனோசக்தி உயர்ந்தது, அதை உணர்கின்றேன். என் மனம் எல்லாம் பௌதீக பொருட்களிலிருந்தும் விலகியிருக்கிறது. பழையவை, என் சொந்த தவறுகள், என் சிறு சிறு சாதனைகள் எல்லாம் மறந்து போயின. இந்த சமயத்தில்தான் மனிதர்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புவது இல்லை. அது மட்டுமல்ல, சமய தூதர்கள், தேவதைகள், ஆவிகள், சூட்ச்ம தேவதைகள் முதலியோரிடமும் தொடர்பு கொள்ள விரும்பவில்லை. என் ஆத்மா ஒரு பரமாத்மாவுடன் மட்டும் தொடர்பு கொள்ள விரும்புகிறது.
ஜோதி புள்ளியான பரமாத்மாவை நான் உணர்கிறேன். அந்த ஒளி புள்ளியை மனக்கண்ணால் காண்கிறேன். அந்த ஊற்றிலிருந்து அநேக திவ்ய குணங்கள் வெளிப்படுவதையும் காண்கிறேன். அங்கிருந்து எல்லையற்ற சக்தி, இடைவெளியின்றி சக்திசாலியான சாந்தி உலகம் எங்கும் பரவுகிறது. என் எண்ணங்கள் அந்த அமைதியை பரப்பும் பரமாத்மாவிடம் குவிகிறது. அவர் என் தந்தை மட்டும் அல்ல, என் தாயும் அவரே. அவர் என்னை உயர்த்த அன்பு காட்டுகின்றார். அவர் ஒருபோதும் என்னை அலட்சியப்படுத்துவது இல்லை. நிகழ்காலத்தில் என் ஆத்மாவின் அழுக்கான நிலையைக் கண்டு, குறைகளைக் கண்டு இரக்கமுள்ள அன்னை போல மேலும் என் மீது அன்பை சொரிகிறார். அதை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் புதியதாகவும் சக்தியை பெற்றதாகவும் நினைக்கிறேன். அவர் அன்பு கடல் என்பதையும் நான் அனுபவிக்கிறேன். மனோ எண்ணங்களை நிறுத்தக்கூடாது. அவைகளை மாற்றிவிட முடியும். அவைகளை ஞானமுள்ள எண்ணங்களாக மாற்றிவிட முடியும். ஒருவேளை இது ராஜயோகத்தின் முக்கியமான அம்சமாக கூட இருக்கலாம். இதில் புத்தி பகவானை பற்றிய சிந்தனையில் மூழ்கியிருக்கிறது. அதனால் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் அவரது சிந்தனை கலந்து வருகிறது. ஏதேனும் மற்ற எண்ணம் குறுக்கிட்டால், மனதில் சூழ்ந்தால், மனதினால் அதை விரட்டி மீண்டும் மனதின் எண்ணங்களை பரமாத்மா பக்கம் திருப்ப வேண்டும். சில சமயம் மனதை தூய்மை சொரூபத்தில் அமர்த்தவும். சில சமயம் பகவானை ஆனந்த கடலாக, சில சமயம் பகவானை சர்வசக்திவானாக மனதில் அனுபவம் செய்யலாம். எந்த சொரூபத்தை அனுபவம் செய்ய வேண்டுமோ அதன் முழு தன்மையை மனதில் எண்ணங்கள் மூலம் எழுப்பவும். இந்த முறையில் ஆத்மா ஒவ்வொரு சொரூபத்தையும், பரமாத்மாவுடன் ஒவ்வொரு உறவையும் நேரடியாக அனுபவிக்க முடியும். தாய் தந்தை உறவு மட்டுமன்றி ஆசிரியர், நண்பன், சத்குரு மற்றும் எல்லா உறவையும் அனுபவிக்க முடியும். அவர் ஆத்மாவை உலக உணர்விற்கு அப்பால் ஒளிமண்டலமான அமைதி மண்டலமான பரந்தாமத்திற்கு அழைத்து செல்வார். யோகத்தின் முதல் படி ஞானம். யோகத்தில் அமர்ந்ததும் முதலில் எண்ணங்கள் ஞானத்தின் அடிப்படையில் பரமாத்மாவை நோக்கி செல்கின்றன. அந்த எண்ணங்கள் உலக சம்பந்தங்களை விடுத்து மேலே செல்கின்றன. யோகத்தில் மனம் சுறுசுறுப்படைகிறது. அதில் பற்பல அனுபவங்கள் உணரப்படுவதால் களைப்படைவது இல்லை, சலிப்படைவதும் இல்லை. எனவே வேறு அனாவசிய விஷயம் கவர்ச்சியாக இருப்பதும் இல்லை. மனம் ஒரே திசையில் எந்திரமாக இயங்கும். இந்த மெருகூட்டும் நிலை முடிந்த பிறகு மனம் தன்னைத்தானே அடுத்த நிலையான எண்ணங்கள் ஒருமித்தல் நிலையை அடைகிறது. இந்த நிலையில் எல்லா எண்ணங்களும் பரமாத்மாவிடம் ஒன்றிவிடும், குவிந்துவிடும். மனம் வெளி நிகழ்ச்சி, புற ஒளியால் இழுக்கப்படுவது இல்லை. பரமாத்மாவிடம் மட்டும் தொடர்பு உள்ள அனுபவத்தில் மூழ்கியிருக்கிறது. என் முயற்சியெல்லாம் நினைப்பதுதான் முடிவு. எளிதில் எண்ணம் அவர் பால் குவிகின்றது. நான் பகவானுடைய ஒவ்வொரு சொரூபத்தையும் ஆழமாக சிந்தித்து அனுபவித்து கொண்டு இருப்பதால் எண்ணங்கள் முதல் நிலையில் வெளிவந்தது போல் அதிக எண்ணிக்கையில் வெளியாவது இல்லை. ஆனால் வெளி விஷயங்களில் மனம் பாதிக்கப்படுவதும் இல்லை. மனம் பகவானுடைய ஒவ்வொரு சொரூபத்திலும் ஒவ்வொரு உறவிலும் ஆழ்ந்து நிற்கும் பொழுது மனம் மூன்றாம் நிலையான உள் உணர்தல் என்ற நிலையை அடைகிறது. இந்த நிலையை எய்த பின் எண்ணங்கள் என்றும் எதுவும் எழும்புவதும் இல்லை. ஆனால் பரமாத்மாவின் ஒவ்வொரு உறவு, ஒவ்வொரு சொரூபத்தை ஆத்மா அனுபவித்து அதன் தன்மையுடன் ஒன்றாக கலந்து விடுகிறது. இதை விதை சொரூப நிலை என்று கூறலாம். ஆத்மா அதன் வெளி உறவு, வெளி விஷயம் எல்லாவற்றிலிருந்தும் விலகி அதன் உண்மையான ஒரிஜினல், அதாவது அழிவில்லாத வடிவமான ஒளிப்புள்ளி வடிவத்தை, அதாவது விதை சொரூபத்தை அடைகிறது. அது முழுமையான அன்பின் அனுபவம். இதில் அன்பு என்ற எண்ணம் கூட எழும்புவது இல்லை. ஆனால் அன்பு ஆத்மாவில் நிரம்பிக் கொண்டு இருக்கும். அதை ஆத்மா உலகிற்கு பரப்பிக்கொண்டு இருக்கும். அனுபவ ரீதியில் இவை நிகழும். இதற்கு பிறகு ஆத்மா தன் அனுபவத்தை தானே தனக்குள் பேசுகின்றது. புரிந்த நிலையில் இப்படி கூறுகின்றது: இந்த தொடர்பையும் உறவையும் அனுபவிக்க விரும்பிக் கொண்டு இருந்தது. இந்த நிலையை தான் பெரிய யோகிகள் நிர்சங்கல்ப சமாதி என்கிறார்கள்.
இது ஒரு உன்னதமான உணர்வு. இந்த எண்ண ஓட்டத்தை தாண்டிய அனுபவம். இந்த நிலை சுலபமாக இயல்பாக எனக்கு கிடைத்து விட்டது. சிலர் இப்படியும் நினைக்கின்றார்கள், அதாவது இந்த அனுபவம் மனதை பலவந்தமாக கட்டுப்படுத்தினால் மட்டுமே அடைய முடியும், அதாவது நிர்சங்கல்ப சமாதி நிலை. இப்படி ஒரு செயற்கையான அடைப்பை மனதில் புகுத்துவதால் பகவானுடன் தொடர்பு கொள்ள முடியாது. மனதில் வரும் எண்ணங்களை பிடிவாதமாக அழுத்தி மனதில் கொஞ்ச நேரத்திற்கு மனதை இயங்க விடாமல் செய்ய முடியும். ஆனால் ஆத்மாவாகிய நான் சலனமற்ற மனதை தேடி அலையவில்லை. நான் பரமாத்மாவுடன் அன்பான உறவையும் என் அனாதி சொரூபத்தையும் பகவானின் சத்தியமான அம்சங்களையும் அனுபவிக்கத்தான் விரும்புகிறேன். அப்பேற்றினை தேடுகின்றேன், அதாவது அப்பாக்கியத்தை தேடுகின்றேன். எனவே இந்த தோட்டம் நிறைவேறிட மனதுக்கும் பகவானுக்கும் இடையே என்ன தொடர்பு அவசியமாகிறது. ஆகவே யோகத்தில் மனம் முதலில் சுறுசுறுப்பாக இயங்குகிறது. பிறகு பகவானுடைய சக்தியை மனம் உணரும் பொழுது மனம் பகவான் என்ற பரம காந்த சக்தியால் இழுக்கப்படுகிறது. இதன் பலனாக வேகமாக இயங்கிய மனம் சாந்தமடைகின்றது. மெதுவான மனோ இயக்கத்துக்குள் நிர்விகல்ப சமாதி என்ற சலனமற்ற தன்மையும் பரமாத்மாவின் உயர்ந்த சத்தியமான தன்மைகளும் அனுபவமாகின்றன. நான் ஒரு ஆத்மா. இதே எண்ணத்தில் அமைதியற்ற தன்மையை விட்ட பிறகு அமைதியான சீரான நிலையை அடையும் போதுதான் பரமாத்மாவுடன் நெருங்க முடியும். அவருடைய மற்ற பண்புகளையும் அனுபவிக்க முடியும். பொதுவாக யோகத்தில் முதலாக எல்லையற்ற தந்தையிடமிருந்து சாந்தியை பெறுகின்றோம். சாந்தி வெள்ளம் போல ஆத்மாவுக்குள் பரவும் பொழுது நான் சமநிலை எய்கின்றேன். இப்பொழுது இந்த சமநிலையில் பரமாத்மா எனக்கு அருளும் அன்பின் தரத்தை புரிகின்றேன். அவருடைய அன்பு சிறிது கூட அறுபடாமல் வந்து கொண்டு இருக்கிறது. இருந்த போதிலும் நான் அனுபவம் செய்ய முடியாமல் போக காரணம் என்ன? இது ஏனென்றால் என் மனம் பௌதீக பொருளின் மீது ஓடுவதால் அவரது அன்பை பெற முடியவில்லை. எனவே இப்போது மனதில் சமநிலையை, அமைதியை, ஆன்மீக உணர்வை அடையும் பொழுது பரமாத்மாவிடமிருந்து அன்பை பெற்றுக்கொள்கிறேன். பிறகு நான் பாபாவுக்கு, அதாவது பரம தந்தைக்கு அன்பை காணிக்கையாக செலுத்துகிறேன். முதலில் என் பரம தந்தையிடமிருந்து அன்பை அனுபவித்த பிறகு என் அன்பு உள்ளத்தில் எழும்பி அவர் பக்கம் பாய்கிறது. இந்த அன்பான அனுபவத்திற்கு பிறகு ஆத்மா தூய்மை அடையும் வேலை நடைபெறுகிறது. தூய்மை அடைய அடைய ஆத்மா லேசாகிறது. பழைய பாவ சுமையிலிருந்து ஆத்மா விடுதலையாகிறது. அன்பு என்ற தீயிலிருந்து, அதாவது யோகம் என்னும் தீயிலிருந்து ஏராளமான சக்தி பாபாவின் தொடர்பால் ஏற்பட்டு ஆத்மாவில் உள்ள அழுக்கை அது நீக்கி விடுகிறது. அப்புறம் என் ஆத்மா இயல்பான ஒரிஜினல் தூய்மை நிலைக்கு திரும்பி விடுகிறது. இதற்கு பிறகு ஆனந்த நிலை அனுபவமாகிறது. ஏனென்றால் இப்பொழுது நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறேன், அதாவது தூய்மையில். மேலும் பேரானந்த அனுபவம் எனக்கு பலத்தையும் சத்தையும் தருகின்றது. முதலில் நான் இந்த பேரானந்தத்தை தேடினேன். அவர் தொடர்பில் வந்த பிறகு, அதாவது சிவ பரமாத்மா எனக்கு இனிமையாக மிக சுகமாக இருக்கின்றார். அவர் என் தந்தையாக உள்ளார். சிவபாபா என்றால் மங்களம் செய்யும் தந்தை, சர்வ சக்திவான். சிவபாபாவிடம் இருந்து நான் சர்வ சக்தியும் எடுக்கின்றேன். ஆத்மா என் பேட்டரி நிரம்புகிறது. ஆத்மா என்ற பேட்டரி நிரம்புகிறது. நான் சக்திசாலியாகின்றேன். என் தொடர்பு பாபாவுடன் ஆழமாகும்போது பாபாவின் சக்தி என்னுள் பரவுகிறது. அதனால் நான் மாறிவிடுகிறேன். பாபாவின் பண்புகள் என்னுடைய பண்பாக ஆகின்றன. என் ஆத்மா மாறிவிடுகிறது. அது மீண்டும் பரமாத்மாவைப் போல திரும்ப படைக்கப்படுகிறது. ராஜயோகத்தின் கடைசி நிலை என்பது ஆத்மா அழுக்கு நிலையிலிருந்து சம்பூர்ண நிலையை அடைவது ஆகும். இந்த மாற்றம் மனித தேவதையாவது என்று அழைக்கப்படுகிறது. எனவே ராஜயோகம் யோகத்தின் ராஜா, எல்லா யோகத்திலும் உயர்ந்தது. அந்த யோகா என்னையும் பரமாத்மாவையும் இணைக்கின்றது.
அந்த யோகா என்னை அரசனாக்குகின்றது. அது அரச யோகா. முதலில் அது என்னை என் மனதுக்கு அரசனாக்குகிறது. மேலும் என்னுள் அரச லட்சணத்தை புகுத்தி அது என்னை உயர்த்துகிறது. ராஜயோகத்தை ஆத்மா பயிற்சி செய்யும் பொழுது அது பகவானுடைய ஒவ்வொரு பண்பையும் அனுபவம் செய்கிறது. மேலும் அவருடைய கருவியாகி அவரது பண்புகளை உலகிற்கு பரப்புகிறது. எனவே ராஜயோகத்தில் நடைமுறையில் ஒவ்வொரு ஆத்மாவும் தூய்மை பெறுவதால் அதன் மூலம் சுத்த எண்ண அலை உலகெங்கும் பயணம் செய்கிறது. அவை பிரபஞ்சம் முழுவதும் பரவி அதில் உள்ள ஒவ்வொரு மூலப்பொருளையும் மாற்றிவிடுகிறது. அதனால் தூய்மை, அன்பு மற்றும் ஒற்றுமை ஆகியவை இவ்வுலகில் கொண்டு வரப்படுகிறது. ஒருவர் ராஜயோகம் செய்கையில் வெவ்வேறு நிலையை அனுபவிக்கின்றனர். அதன் சுகத்தை மேலே பார்த்தோம். உண்மையில் ராஜயோகம் என்றால் உட்கார்ந்து செய்யப்படும் ஆசன யோகா அல்ல. ராஜயோகா என்பது பகவானுடன் செய்யப்படும் இயற்கையான உறவு. எனவே இதை நாள் முழுவதும் அனுபவம் செய்யலாம். எவ்வளவு நேரம் ஒருவர் உட்கார்ந்து இருக்கின்றார் என்பது கேள்வி இல்லை. எவ்வளவு நேரம் ஒருவர் யோகா செய்யாமல் இருக்கின்றார் என்பதுதான் கேள்வி. நான் இந்த இனிய உறவை மறக்க இயலுமா? நான் நடக்கும் பொழுதும், அசையும் பொழுதும், பேசும்போதும், என் பொறுப்புகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கும் பொழுதும் நான் யோகியாக இருந்தால் என் உள்மனதில் இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும். அதாவது நான் பரமாத்மாவின் குழந்தை. ஆகவே அவருடைய பண்புகளை நான் யோகத்தில் அனுபவித்து சிறப்புகளை என் செயல் மூலம் என் தொடர்பில் வருவோரிடம் பகிர்ந்து கொள்வேன். அதுதான் யோகி வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் செயலிலும் பரமாத்மாவின் பண்பு வெளிப்படுகிறது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.